ராமமூர்த்தியோட உடலை பார்த்து எழில் கேட்ட கேள்வி அதிர்ச்சியில் இருக்கிற ஈஸ்வரி கோபியினுடைய மனமாற்றம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ராமமூர்த்தி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட எழில் பாக்கியோட வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் பழனிசாமி கிட்ட கோபி பார்த்தீங்கன்னா மனசு மாறி இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் இன்னைய எபிசோட்லையுமே பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தியினுடைய உடலை பார்த்து எல்லாருமே அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் எழில் நிலாவோட ஹோட்டலில் விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் செழியன் கால் பண்ண, என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி எழில் கேட்க, தாத்தா தவறிட்டாருடா, நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதும் எழில் அதிர்ச்சியில் இருக்கிற அமிர்தா ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. அமிர்தாவும் அதை கேட்டதும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருந்து எழில் அமிர்தா என்ற நிலாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. அந்த நேரத்தில் வீட்டில் எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கேன். எழில பார்த்ததும் கோபி தாத்தா நம்மளை விட்டு போயிட்டாருடா அப்படிங்கிற மாதிரியா கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கேன். செல்வி, தம்பி இனி வாடா எழில்னு உங்களை யார் தம்பி கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எழில் தாத்தாவோட உடலை பார்த்து அவருடைய நெஞ்சில சாஞ்சி அழுதுகிட்டு இருக்கிறாரு. அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசாம அமைதியா இருந்த ஈஸ்வரி எழில் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கதறி அழுறத பார்த்து ஈஸ்வரி எழில கட்டுப்பிடிச்சி அழுது, நீ சந்தோஷமா இருக்கணும்னு அவர் நினைச்சாரு, நீ நிறைய சாதிக்கணும்னு நினைச்சாருடா அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க. அதை தொடர்ந்து பழனிசாமி வீட்டுக்கு வராரு. பழனிசாமி கோபியை பார்த்ததும், நீங்க தான் இந்த வீட்டில் துணையா இருக்கணும், இந்த நேரத்தில் நீங்களும் இப்படி அழுதுகிட்டு இருக்காதீங்க, ஐயா ரொம்ப நல்லவர், இனி நீங்க தான் இந்த குடும்பத்துக்கு ஆறுதலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கோபி இது வரைக்கும் பழனிசாமி மேலே கோபம் இருந்தாலும் இன்னைக்கு எதுவுமே சொல்லாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் எழில் அழுதுகிட்டு இருக்கதை பார்க்க முடியாமல் பாக்கியா ரூமை விட்டு வெளியே வந்து அழுதுகிட்டு இருக்க, செல்வி ஐயாவுக்கு பிறந்தநாள் சந்தோஷமாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்டோம், அதே போல் பண்ணோம், ஆனால் இப்படி ஆகும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராமமூர்த்தியினுடைய உடலை பார்த்து பழனிசாமியும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதோட ஈஸ்வரி உட்பட எல்லாருக்குமே பழனிசாமியும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஈஸ்வரியை எல்லாருமே ஹாலில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்க, திடீர்னு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஜெனியோட அப்பா, அம்மா, பழனிசாமியோட குடும்பத்தினர், ராதிகாவினுடைய அம்மா, இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தியினுடைய இறப்பிற்கு வந்து அவங்களையுமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போது இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தியினுடைய இறப்பை தான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு சீரியலாக இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ரியலாக இவ்வளோ தூரம் கொண்டு போய் காமிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த சீரியல் பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் எமோஷ்னலி டச் ஆகத்தான் செய்யுது. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே இனி ராமமூர்த்தி இந்த சீரியலில் வரப்போகிறது கிடையாது. ஸோ அவரை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.